शेषाद्यवंशकलशोदरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन्ननन्तगुरुवर्यसुतम् गुणाब्धिम् सम्पत्कुमार गुरुवर्यमहम् प्रपद्ये। लक्ष्मीसखाय मृगराजमुखाय नृप्यदैत्यप्रमापणनखाय जगत्सुखाय प्रह्लादपालनपराय परात्पराय स्तम्भोद्भवाय चिदिच्छित् पुपुषे नमस्ते। நேற்றைய தினம் இக்ஷுவாகு வம்சத்தை பற்றி சொன்னார். இக்ஷுவாகு சக்கரவர்த்தி சூரிய வம்சத்தில் பிறந்தவர், 6வது சக்கரவர்த்தி. அவர் என்ன பண்ணார்? அயோத்தியில் ஆண்டிருந்தார். அவருக்கு விஷ்ணுவை நேரம் பார்க்கணும் ஆசையாச்சு. ஆகையினாலே வசிஷ்டரை கேட்டார், குலகுரு. அவர் என்ன சொன்னார்? காலவரிஷி ஆசிரமம் இருக்கு, அங்க போய் நீ தபஸ் பண்ணா இங்கிருந்து 5 காவுதம் அப்படின்னா, ஒரு காவுதம் 7 மைல், 5 காவல் டிஸ்டன்ஸ்ல அயோத்தியன்னு இருக்கு. அங்க போய் துவாதசாட்சர மந்திரத்தை நீ ஜபித்தது அப்படின்னா பெருமாளை காணலாம் அப்படிங்கிறார். இவரு போனார். துவாதசாட்சர மந்திரமான ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா மந்திரத்தை ஆச்சாரியராலை பெற்று அங்க போய் ஜபம் பண்ணார். பிரம்மா வந்து நின்றான். அவன் என்ன சொன்னான்? ஏனப்பா இத்தனை தபஸ் பண்றே, ஊருக்கு போறதுக்கு இல்லையோ, ஜனங்களை பார்க்க வேண்டாவோ அப்படின்றார். இந்த மாதிரி கடினமான தபஸை ராஜாக்கள் பண்ணக்கூடாது. இது உன்னுடைய க்ஷத்திரிய தர்மம், பிரஜைகளை காப்பாத்துறது. சரி, அப்படியே பண்றேன்னு சுவாமி, நீ அங்கேயே பார்க்கலாம், இது ஊரிலேயே பண்ணு அப்படின்னு நினைச்சு விடுறார். சரி, இங்க வந்து ஊரில் பண்ணி பெருமாள் பிரத்யட்சம். அந்த பிரம்மா ஒரு இது கூத்து, விஷ்ணு பிரத்திமை, அதை கொண்டு போய் ஸ்தாபனை பண்ணி ஆத்தோட ராஜ்யபாரம் பண்ணிட்டு வந்திருந்தார். இது கதை கேட்டம் நேற்று. இன்னும் அந்த இக்ஷ்வாக்கு சந்ததி எப்படி இருக்கு சொல்றேன் கேள். யாரு சொல்றார்? சூத புராணிகள் சொல்றார். இக்ஷ்வாகோஹோ விகுக்ஷி நாம புத்திரஹா. இக்ஷ்வாக்குடைய புத்திரன் விகுக்ஷி. விகுக்ஷிய புத்திரன் சுபாஹு. சுபாஹுடைய புத்திரன் உத்யோதன். உத்யோதன புத்திரம் யவனாஸ்வன், வேனன், பிருத்து, பிருதாஸ்வன், அசங்கியாதாஸ்வன் ஒருத்தர் பேர். அப்புறம் மாந்தாதா, புருகுத்சர், திரிஷதர், அபிஷம்பு, தாருணர், சகரர், ஹரியஸ்வர், ஆதித்தர், ரோஹிதாஸ்வர், அம்சுமான், பகீரதன், சௌதாசன், சத்தரசாவன், சத்துருந்தமன், அனரண்யன், தீர்க்கபாகு, அஜன், தசரதன், ஸ்ரீராமன், லவன், பத்மன், ரிதுபர்ணன், அனுபர்ணன், அஸ்திரபாணி, சுத்தோதனன், புதன். இந்த மாதிரி ஒரு 38 ராஜாக்கள் பேர்கள் அத்தோடு முடிகிறதுன்னு சொல்லி முடிச்சார். மறுபடியும் இங்கு சொல்லியிருக்கார் கதை. ராமர கதை கொஞ்சம் ஜாஸ்தி சொல்லியிருக்கார். ராம பிறகு இக்ஷ்வாக்கு சந்ததி வளர பண்ணி சந்திர வம்சத்துக்கு வரார். சந்திர வம்சத்துக்குள்ளே முதலே சொல்லியிருக்கார், மறுபடியும் சொல்றார். என்ன சொல்றார்? சோமம்சோத்பானாம் பூவினாம் சங்கேபேன சரிதமுச்சத்தை. அதுக்கு பலஸ்ருதின்னு சொல்றார். ஏதே மகிஷா ரவிவம்சசாஸ்தவா பிராதான்யதஸ்தே கதிதா மகாபலாஹா. இந்த ரவிவம்சத்து இருந்தவர்களே ஏதோ ஒரு சுருக்கமாக சொல்லியிருக்கேன். புராதனேர் வசுதா பிரபாலிதா யஜ்ஞக்ரியா வைச்சதிவோகசைந்திருபை. யஜ்யங்களாலும் அநேக காரியங்களாலும் இந்த பூமியானது அவளால் காக்கப்பட்டது. அநேகேந்திருபை, அநேகமான ராஜாக்களாலே பூமி காக்கப்பட்டது.
இப்ப சோமவம்சோத்பவானாம் பூபதாம் சங்கேபேன சிறமுச்சத்தை. சந்திர வம்சம் நம்ம கண்ணுக்கு காண்பது ரெண்டு பேர் தான், சூரியன் சந்திரன் நாங்கள் பார்க்கும். சூரிய வம்சஸ்தன் பிரதானமான ராஜா ஸ்ரீராமச்சந்திரன், சந்திரவம்சத்து பிரதான ராஜா கிருஷ்ணன். ராமகிருஷ்ணன் இல்லாத வீடே இல்லை. எல்லாருக்கும் ராமர் கதையை தெரியும், கிருஷ்ணன் கதையும் தெரியும். ஆகையினா அது ஏதாவது ஒரு ராஜாவை பிடித்து சொல்ற. சூரிய வம்சத்துக்குள்ளே இக்ஷ்வாக மகாராஜா கதையையும், இந்த சந்திர வம்சத்துக்குள்ளே அவன் சந்தனு சக்கரவர்த்தியுடைய கதையை தெரிவிக்கின்றார். இவரு 20வது சுவாமி, 20வது ராஜா. அந்த 20வது சாந்தனு கதையை சொல்றார். சந்திர வம்சத்துக்குள்ளே யார் யார் இருந்தாள் அப்படின்னா, மனு, சோமன், புதன், புரூரவன், ஆயு, நகுஷன், யயாதி, குரு, சம்யாதி, சார்வபௌமா, போஜன், துஷ்யந்தன், பரதன், அஜாமிளன், கிருஷ்ணி, பிரசரன், சந்தனு. 20வது ராஜா சக்கரவர்த்தி. அப்புறம் சந்திரகுமாரன், விசித்திர வீரியன், அவனுடைய குமாரன் பாண்டு, அவனுடைய குமாரன் அர்ஜுனன், அவனுடைய குமாரன் அபிமன்யு, அவனுடைய குமாரன் பரீட்சித்து, அவனுடைய குமாரன் ஜனமேஜயன், அவனுடைய குமாரன் சதானீகன், அவனுடைய குமாரன் சஹசிரானீகன். இந்த சஹசிரானீகன் நரசிம்மருக்கு ரொம்ப ஈடுபட்டவர். அதுக்கிட்ட வேறு வருது, முன்னுக்கு வருது. அப்புறம் உதயனன், அப்புறம் நரவாகனன், அப்புறம் அந்திமா ராஜா க்ஷேமா அப்படின்னு நம்ம பேர். க்ஷேமா ஒரு ராஜா பேர். அதான் சக்கரவர்த்தி. சந்திர வம்சத்துக்குள் அத்தோடு முடிகிறதையும் சென்று விடுகிறார். இப்போ இவர்கிட்ட என்ன, சந்திர வம்சத்தை வர்ணனை பண்ணி அதான பிறகு சாந்தனு சரித்திரத்தை சொல்ற. சூரிய வம்சத்துக்குள்ளே இக்ஷ்வாகு சரிதம், இதிலே சாந்திர வம்சத்துக்குள்ளே சாந்தனு சந்திர சக்கரவர்த்தி கதை சொன்னார். शांतनु को पहले स्यंदनारोहणे पूर्वम अशक्ति शांतनो कथम पश्चात शक्ति कथम चासीत तस्य वेदद्वरस्वनः. இந்த சந்திர சக்கரவர்த்தி தேவதைகளுடைய ரத்தத்தை மேல் ஏறிட்டு சக்தி கழிச்சுன்றான். ரத்த மேல ஏறிட்டுக்காரதில்ல. அது எப்படி அவனுக்கு அந்த சக்தி மறுபடியும் வந்தது? ஒரு வண்டி வச்சிருந்தா ஏறுறதுக்கு ஒரு சக்தி வேணுமே இல்லையா? வண்டியே தொடர்றதுக்கு மாதிரி வண்டி வச்சிருந்த என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி ரத்தத்துல ஏறுறது சக்தி போயிடுது. ஏன் இப்படி ஆச்சு, அது எப்படி போச்சு அப்படின்னு ஒரு பிரச்சனை. யாரு? பரத்வாஜர் கேட்கிறார். மகரிஷி சூட்டபுரான் இருக்கிறார். சூட்டபுவாச்சா பரத்வாஜ ஸ்னோசேரு புராவிருத்தம் பராவிதே சர்வ பாபகரம் தத்தி சரித்தம் சாந்தரோன்றாம். இந்த பழைய கதையை சொல்றேன், இது கேட்டே பாபமெல்லாம் போயிடும். அந்த சந்தனு சரிதத்தை கேள். பபூவ சாந்தனு பக்தோ நரசிம்ம தனூபுரா. நரசிம்மரிடத்துக்குள்ளே ரொம்பவும் பக்தியோடு இருந்தார். நாரதோக்தி விதாரீனா பூஜையாமாச மாதவம். நாரதர் சொன்ன மாதிரி அந்த நரசிம்மனான மாதவனை லக்ஷ்மி நரசிம்மரை என்ன பண்ணார்? பூஜையா மனசா திருவாராதனம் பண்ணார். நரசிம்மஸ்ய தேவஸ்ய நிர்மால்யம் தேர ரஞ்சிதம் ராஜ்ஞா சாந்தனாயுப்ரா தஸ்மாத் சேந்தனமுத்தமம். நிர்மால்யம் அப்படின்னா ஆத்துல கோவில் எல்லாம் குவித்து போட்டிருக்கான காத்தால இருந்து கிளீன் பண்ணி அந்த நிர்மால்யம் பேர். பழைய பூ பெருமாளுக்கு சாத்தி இருந்தெல்லாம் குப்பைன்னு பெருக்கிறாளே, அந்த நிர்மால்யத்தை மெரிக்க கூடாது, தாழ்த்தக்கூடாது. அது பண்ண இரவட்டாட்சி இருக்காது சொல்ற. அது நரசிம்மஸ்ய தேவஸ்ய நிர்மால்யம் தேதலங்கீதம். அது தாண்டி போயிட்டான். நிர்மாலயத்தை மெரிச்சுட்டு போயிட்டான். தாண்டக்கூடாது, மெரிக்கக்கூடாது. பெருமாள் நிர்மால்யத்தை கண்ணு கொத்தின்னு போனமே தவிர ஒரு தரம் தாண்டுட்டான். அதன் என்னமாச்சு? அவனுக்கு சக்தியே போயிடுது. ரத்தம் ஏறுது, சக்தியே போயிடுது. ரத்தத்தை ஏறுறது சக்தி வேண்டாமா இல்லையா? அதே போயிடுது.
நாரஹிம்மஸ்ய தேவஸ்ய நிர்மால்யம் தேதலங்கிதம் ராஜா சாந்தனாவிப்ரா தஸ்மாத் யந்தனமுத்தமம் தேவரத்தம் தராரோடம் அசக்தா தத் க்ஷணாதபூத். அந்த பெருமாளுக்கு கொடுத்த தேரிலேயே ஏற முடியலையே. துக்கம் சிந்தைரஸ்தஸ்ய சம்பிராப்தோ நாரதக்கிலா. ஐயோ, எனக்கு இந்த மாதிரி ரத்தமே ஏற முடியலையே, என்ன அவசாரம், அவனுக்கு எனக்கு தெரியல, பாவம் தெரியாத தாண்டுட்டான் நிர்மால்யத்தை. இப்ப நாரதர் வந்தார். நாரதர் எதுக்குறார்? துக்கம் போக்களுக்கு எடுத்துக்கிறார். நாம என்ன சொல்றோம்? சண்டை கொண்டு வருது. சண்டை ஒரு பண்டு போடுறதுக்கு வருதில்லை. எங்க துக்கம் இருக்கோ அங்கே ஒரு ரூத்தினை கொடுத்துட்டு வர்றான். அப்படி தெரிஞ்சு கொண்டு வைத்துக்கிறான். நாரதர் வந்த சண்டை சுரு பண்றான். அப்படி இல்லை. கிம்பிஷன்னா ஸ்திரோராதன்னு இது பிரத்யசாந்தனு. அப்பா ஏன் கண்டு தனி கொண்டு உட்கார்ந்துருக்காயின் நிறைய சண்டை எடுக்கிறவர்த்தி. நாரதை தன்னதானாமி கதி பங்கஸ்ய காரணம் இத்திருத்தோ நாரதோத்யாத்வா யாத்வாரத் காரணம் ததா. சுவாமி, அடியேனுக்கு என்னுடைய ரத்தத்தை நானே ஏற முடியலே, என்ன அவசாரப்பட்டேனோ, தேவதீர் அனுகிரகிக்க வேணும்னு சொல்றார். அவர் என்ன பண்ணார்? அப்படியே தியானம் பண்ணார். தியானம் பண்ணி சொல்றார் என்ன? நாரதை தன்னதானாமி கிரிபங்கஸ்ய காரணம் சாந்தனம் புராக ராஜானம் வினயேன யதஸ்திரகா எத்தரக்கோபி த்வயாராஜன்மே நரசிம்மஸ்ய வை தர்வம் நிர்மால்யோலங்கிரஸ்தஸ்மாத் ததாரோஹணகர்மிணி கதிர்பக்னா மகாராஜா உயர்த்தாம் நத்திர காரணம். ஏதோ ஒரு காலத்துக்குள்ளே அந்த நரசிம்மருடைய சந்நிதியிலே அவருடைய நிர்மால்யத்தை தாண்டி போய்ந்திருக்கிறாய். ஆகினாலே உனக்கு அர்த்தம் சக்தி குண்டிதமாயிருக்கு, குறைஞ்சு போயிருக்கு. சரி, ராஜன் அந்தர் வேத்யாம் புராராதாம் ஆசீத் கச்சின் மகாவதி மாலாக்காரோ ரவிர்நாம்னா ஏன விருந்தாவனம் கிருத்தம். அந்தர்வேதி அப்படின்ற ஒரு ஊர். அங்கே ஒரு மத்தியமானான மாலி இருந்தான். அவன் பேர் ரவி. அவன் என்ன பண்ணான்? விவிதார புஷ்பார்த்தம் வனானி சுகிருத்தானி ச மல்லிகா மாலதி ஜாதி முகுலாதீன சர்வஜகா. துளசி, மல்லிகை, மாலத்தி, ஜாதி, புகழ் புஷ்பம் எல்லாம் ஒரு தோட்டத்தை வளர்ந்திருந்தான். அலங்கியம் அப்பிரவேசியம் சக்கரத்வா, அது தாண்டக்கூடாது, உள்ள வரத்துக்கும் வரக்கூடாது. சக்கரே ஸ்வகன் கிரகம், அந்த மாதிரி வீடு கட்டணும். அப்படின்னு இவன் வீடு தாண்டியே உள்ள போனமா இருந்தே தவிர யாரும் நேரம் அங்க நுழையறதுக்கு அவகாசமே இருக்கல. ஒரே ரூட், ஒரே வாரிசு. புஷ்பிரம் தத்வனம் துவாசீரே கந்தாமூரத எண்முகம். நல்ல புஷ்பத்துடைய வாசனை அந்த தோட்டத்துல. பாரியா சர்வஷ்பாணி சமாஹித்து தினே. அவர் பாரியோட பெருமாளுக்கு தினம் புஷ்பத்தை எடுத்துட்டு போய் சமர்ப்பிச்சென்றிருந்தான். கிருத்வா மாலாம் யதா நியாயம் நரசிம்மஸ்ய நித்யசகா. நரசிம்மருக்கு மாலை கட்டி யாத்திருந்தான். தரு காஷ்டித்விகேபியஸ்சா, சிலது பிராமணாளுக்கு மாலை கொடுத்துருந்தான். காச்சித் விக்ரிய போஷணம், சிலது மாலை வித்தென்றும் பயிர் வளர்த்துருந்தான். சக்கரே சமாத்வஜீவீச்சா பாத்யாதேராத்மனஸ்கர்த்தா அத ஸ்வர்காதுபாகம்ய இந்திரபுத்ரோ ரத்தேனவை. சரி, அந்த இடத்துக்கு இந்திரபுத்திரன் வந்தான். யார் இந்திரபுத்திரன்? காக்காவசரம். இந்திரபுத்ரோ ரத்தேனவை வந்தான். அப்சரோ கணசம்யுக்தோ நீதி புஷ்பாணி சம்ஹரே தத்கந்தலிப்சு சர்வாணி விசித்யா கிருத்தியகச்சதி. ராத்திரி வேளை வந்துட்டு அந்த வாசனையோட புஷ்பங்கள் எல்லாம் பறச்சுண்டு போயிடும். அந்த தோட்டத்தில் திருடன் தானே அவன். ஆயாருக்கு காத்தாவசனாய் வந்து சுந்தரமண்டலம் தானே சீதாபிராட்டிக்கு. அதே ஜெயந்தன்னுட்ட ஒரு பேர் வந்தான். இந்த தோட்டத்துல புஷ்பத்தை ராத்திரி வேளை திருடின்னு போயிட்டான். தினே தினே சிதே புஷ்பே மாலாக்காரோப்பிய சிந்தையிட்ட. மாலாக்காரது பார்த்தாங்கன்னா யாரு புஷ்பம் பறிச்சுட்டு போயிடுறா? நான் எத்வாரம் மனசியான ஒரே வாசல் வச்சிருக்கேனே. அலங்கிய பிராகாரம் உன்னதம், யாராலையும் தாண்டி வர முடியாது. இது எப்படி பூ போறது? சமஸ்த புஷ்பஜாதஸ்ய
அரணே நிசிவை இந்திரனாம் எல்லா பூவும் பறிச்சுட்டு போயிடுறான இவனோ திருடன். அகம் சக்தி பசியாமி இவரின் பரீட்சையே இது செஞ்சிந்தி மேதாவி ஜாகிரத் ராத்திரோ வனே ஸ்திதகா ததைவாகத்திய புஷ்பாணி சங்கிரஹீத்வ புமான். ராத்திரி தூங்குவையில வரணும், தோட்டத்திலே காத்து உட்காந்துட்டான். அப்போ இவன் வந்தான் ஜெயந்தன், இந்திரனுடைய புத்தன். திரு ரெண்டு போனான். திருஷ்டுவா தீவா மால்ய ஜீவீவனே பவத்து ததோ நித்ராங்கர சொப்னே ரிக்தவாம் ஸ்தந்திரிகேசரின். ரொம்ப துக்கப்பட்டு படுத்திருந்துச்சு. திருமால் வர சொப்பனத்திலே நரசிம்மர் தத்வாக்கியம் ஸ்ருதவாம்ச்சைவ நிர்மாலியம் புத்திரக்கா ஆனிய க்ஷிப்ராம் க்ஷிப்ரா புஷ்ப ராம சமீபத்தகா. அவர் என்ன சொல்றார், என்னுடைய நிர்மாலியம் அருகே குப்பை மாலை கீழே எல்லாம் சாத்திருந்தது, அந்த அவன் வர இடத்துக்குள்ளே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுவோம் அப்படின்ற அறிஞ்சிடும். அவன் தாண்டி வரான். அப்ப அவனுக்கு கெனாட் கம். பெருமாளை சொல்லி கொடுக்குற நரசிம்மர் சொப்பனத்துல. இந்திரபுத் துஷ்டஸ்ய நான்யதஸ்தி நிவாரணம். அவனை இங்க வராது இருக்கிறதுக்கு என்ன பண்ணான்னா, நிர்வாலியம் போட்டோ அதை தாண்டி வச்சிடோ, அவனுக்கு செத்து குறிஞ்சு பண்றது. இது ஸ்ருத்வா ஹரே வாக்கியம் நரசிம்மஸ்ரீரகா புத்வா ஆனீயத்து நிர்மால்யம் ததா சக்கரே யதோரிதம். அவரிடத்தில் அப்படியே நிர்மால்யத்தெல்லாம் கொட்டி வச்சான். சோப்பியாகத்தேதா பூர்வம் தத்தேனாராட்சித்தேன தூ. ரதத்தை லட்சம் பண்ணாமே ரத்தத்தை இறங்கி நிர்வாலியை தாண்டி வந்துடான். ரத்தாருத்தீரி புஷ்பாணி விசின்னம் ஸ்தத்புவிஸ்திரித்தம் நிர்மால்யம் லங்கயாமாசா இதன் சூது அனிஷ்டக்கிருத்து. அது வந்து அனிஷ்டங்கிறது தாண்டி போயிருந்தான். பெருமாள் சந்நிதி நிர்மால்யத்தை பூஜ்யமாக கொண்டு போட்டமே தவிர அது மெரிக்கிறது தாண்டது அப்படின்னா இடவெட்டு அது சொல்ற. அது ததஸ்பஷ்ட சக்தி சார் ரத்தாரோகணம். அவன் திரும்பி அவனுக்கு ரதமே ஏற முடியாது. அவன் ரத்தத்திலிருந்து வந்தான், மேலிருந்தான், நிறுத்தினான், நிர்வாலி தாண்டினான். அவனுக்கு இதே மாதிரி ராஜா இது நாரதர் அவருக்கு சொல்ற கதை. இந்த கதையை நரசிம்மஸ் நிர்மால்ய லங்கனே நாஸ்தி யோக்கியதா கச்சாமி யோமேவாகம் பூமியான்ம சமாரூகா. அந்த சாரதி எனக்கு கூட்டின்ற சாரதி என்ன சொல்றான்னா, நான் மேல போறேன் சுவாமி, நீருக்கு கை சிந்து வாரும் இந்த பாவத்தை. அவரு விட்டு போயிடுவான். தினை முக்தோ பரிமாஸ்தமாக ஹரிநந்தனாக பாபஸ்ய நோதனம் தத்ரா கர்மணாயேனமே பவேதி தருத்வா கட்சணாக்கம் துவம் கர்மாஸ்மான் சாரதே திருத்தம். சரி, நான் இங்கே இருப்பா, இல்லை ஆக முடியாது, ரதமே ஏற முடியாது, நீ போ அப்படின்னு சொல்லு. சாரதிருவாச்சா ராமசத்ரே குருக்ஷேத்ரே தானசாப்தே நித்யசகா திஜோச்சித்தாவனயம் கிருத்வாத்தம் சுத்திமேஷ்யசி. அந்த சாரதியில் சொல்றான், குருக்ஷேத்திரத்துக்குள்ளே ராமசத்திரம் ஒரு சத்திரம் இருக்கு. அங்க 12 வருஷம் இந்த பாகவதால் சாவுடுறா. அவ சாவுடிச்சு அவன் எச்சில் நிலை பிடிக்குதுன்னாக்கா இந்த பாவம் போறது அப்படின்னு 12 வருஷம். விஜோச்சிட்டாவனயனம் கிருத்வாத்தம் சுத்திமேஷ்யசி. துவாதசாப்தே 12 வருஷம் பாகவதால் சாப்பிட்டு எச்சில கருத்துக்குன்னா இந்த பாவம் போறது. இத்துப்தாசோ கரஸ்வர்க்கம் சாரதிம் தேவசேவித்தம் அப்படி சொல்லி சாரதி இவனுக்கு சொல்லிட்டு போறான். பிரத்தியான ஜெயந்தனுக்கு. ஜெயந்தன் யாரு? இந்திரபுத்திரன். இந்திரசூர்மு குருக்ஷேத்திரம் பிராப்தா. அங்க குருக்ஷேத்திரத்துக்கு போனான், ராமசத்திரத்துக்கு போனான். சாரஸ்வரம் தடம் சரஸ்வதி தடத்தில் இருந்தது. ராமசத்திரா குறியார் பிஜோஷ்டிக்தஸ்ய மார்ஜனம். பிராமணால் சாவுக்கு எச்சில் இலையெல்லாம் எடுத்து பெருக்கிட்டு வந்தான், மார்ஜனம் பண்ணான். எத்தனை வருஷம்? 12 வருஷம். பூர்ணே துவாதசமே வருஷே தமூதி சங்கிராஜா கஸ்தம் ப்ரூஹி மகாபாகா நித்தியமுச்சிஷ்ட மார்க்கா. கடைசியிலே கேட்டு விடுறாவா, நீ யாருப்பா இத்தனை வருஷம் இலைவெட்டு இருக்கே, எச்சில் இலைவெட்டு இருக்கே அப்படின்னு கொஸ்டின் பண்றா அவனே. ந புஞ்சசே நத்ரே சங்கானவம் மகதி பவேதி. நம்மோடு நீ சாப்பிடுறதே இல்லை,
இது தப்பாக 12 வருஷம் வந்து இந்த கண்ணி யாரு இத்திட்டக்கரையத்தாரு யதாவத் வழக்கமானது ஜகாம திரிவம் க்ஷிப்ரம் ரதேன தரையோ ஹரேஹி. அவன் எழுந்தான கதையெல்லாம் சொல்றான். இந்த மாதிரி எனக்கு சாபம்ங்கிறது நிர்மால்யத்தை வரிச்சேன், மேலர்த்தம் ஏற்படுகிறே, அதுக்காக இதுக்கு ஆயச்சித்தமாக சொன்னார்கள். ஆகினால் இருந்தேன் சொல்லி அவனுக்கு பேர் வருது. அந்த சேர உட்காண்டு ஜகாமத்திரி திவம் க்ஷிப்ரம் அவரும் மேலுக்கு போனான். அனத்தேன தனையோ ஹரேஹி தஸ்மாத் பூபாலா பிராமணோத்கிருஷ்டமாதராத். ஆகினாலே சாந்தனோ நீயும் சகா இந்த மாதிரி பிராமணோத்கிருஷ்டத்தை பெருக்கி 12 வருஷம் கைங்கரியம் பண்ணாக்கா இந்த நிர்மால்யத்தை தாண்டின பாவம் எல்லாம் போம். மாத்திரன் குருராமஸ்யா சத்திரே துவர்கவாரிஷிக்கு ராமசத்திரத்துக்குள்ளே குருக்ஷேத்திரத்துக்குள்ளே பிராமணால் தரியாராதனம் பண்ணின இடத்தை 12 வருஷம் எச்சிலே பெருக்கி பிராமணேபியோ பரம் நாஸ்தி சர்வ பாபஹரம் பரம். பாவம் போகணும்னா பிராமணால் கைங்கரியம் பண்ணணும். இவன் கிருத்தே தேவதத்தா சந்தனாரோகணே கிருதிஹி பவிஷ்யமஹி பாலா காயச்சித்தே கிருத்தே தவா. ராஜா சாந்தனம் இந்த மாதிரி பண்ணாத்தான் பாவம் போவது. இதுதான் பிராயச்சித்தம். அருவத்திருமால்யம் ஆலங்கிய மகாமத்தே. தெரியாதையும் தெரிஞ்சு இனிமேல் நிர்மாலித்த மாத்திரம் தாண்ட வேண்டாம். நரசிம்மஸ்ய ததா அந்நேஷாம் தேவதசாம். நரசிம்மனோடனே எல்லா தேவர்கள் நிர்மாலியத்தையுமே காலாலய தாண்டக்கூடாது, பூஜ்யமாக நினைத்து பண்ண வேண்டியது. இத்தித்த சாந்தவஸ்தேனா பிராமணோச்சித்தமார்ஜனம் கிருத்தவான் துவாதசாப்தம் தூ ஆரம்பம் சித்தம். 12 வருஷம் பண்ணி இந்த சாபம் கடிஞ்சு மேலந்தம் பகவந்து அதான் ரதத்தை ஏற்படுகிறது. மேல போனான். ஏவம் பூர்வ சக்தி சியாது ரதாரோகா. இந்த மாதிரி இந்த ரதத்தை ஏற்படுகிறா இருந்தேன். பச்சாத்தே உத்ரேந்திரா சக்திரேவும் அஜாயத்தா. 12 வருஷம் ஆறுதான் பிராயச்சித்தமான பிறகு எத்தில் பிராயச்சித்தமான பிறகு என்னவாச்சவருக்கு ரத்தமேறும் சக்தி வந்தது. ஏவந்தே கிரவிப்ரா தோஷோ நிர்மால்யலங்கனே. நிர்மால்யத்தை தாண்டவருக்கு இந்த மாதிரி தோஷம் வரும். புண்ணியம் திசானாந்து ரோக்துமுச்சிஷ்டமார்த்தனை ஆவாது. திஜானாந்து பிராமணர்கள் திரையாராதனம் பண்ணின இடத்தை 12 வருஷம் நீ மொழியை பெருக்கி பண்ணித்துன்னா உனக்கு இந்த பாவம் போகும். பக்தியாத்விதோச்சித்தஹிமா மகிமா திஜோச்சித்தஹிமா பமார்ஜயே சுச்சிர்நரோ யசுசமாஹிதாத்மா ச பாபபந்தம் பிரவிகாய புங்க்தே கவாம் பிரதானஸ்ய பலம் திவிஸ்திதகாம். 1000 கௌ தானம் பண்ணத்து புண்ணியமும் பெறுவதனாலே, இந்த கதை கேட்கறதுனாலே, இந்த மாதிரி பிராய்ச்சித்தம் என்றதுனாலே பிடிக்கும். அப்புறம் சாந்தனு சந்ததி வரணும். எந்த மாதிரி இக்ஷ்வாக்கு சந்ததி விவரணம் பண்ணாரோ இப்ப சாந்தனு சந்ததியை விவரணம் பண்ணுகிறார். எந்த சக்கரவர்த்தி சாந்தனையோர் யோஜனகந்தாகாம் விசித்திர வீரியா. நான் முதலே சொல்லிட்டேன். எந்த சக்கரவர்த்தி என்னும் யோஜனகந்தி என்ற பாரியையாலே விசித்திர வீரியன், விசித்திர வீரனுக்கு அம்பிகையாலே பாண்டு, பாண்டுவுக்கு குந்தியாலே அர்ஜுனன், அர்ஜுனுக்கு சுபத்திரனாலே அபிமன்யு, அபிமன்யுக்கு உத்தரையாலே பரீட்சித்து, பரீட்சித்துக்கு மாதர்வதியாலே ஜனமேஜயன், ஜனமேஜயனுக்கு புண்ணியவதியாலே சதானீகன், சதானீக்கு புஷ்பவதியாலே சஹசரானீகன், அவருக்கு மிருகவதியாலே உதயனன், உதயனனுக்கு வாசவரத்தையாலே தரவாகனன், அவனுக்கு அஸ்வமேதியாலே க்ஷேமம் என் ராஜாக்கள் வந்து இது அவனுடைய அடுத்த 20 இன்னொரு 11 தலை சொல்றார். இதெல்லாம் சந்திரன் அவனுக்கு கடைசி ராஜா க்ஷேமன். அங்கு எந்த மாதிரி புதன் இருந்தானோ சூரிய வம்சத்துக்குள்ளே இங்க கடைசி க்ஷேமன் என்றது அந்த கதையை சொல்ற. அதாவது எஷ்டதான படத்தை ஸ்ருணோதிவா இது கேட்கிறவனுக்கும் படிக்கிறவனுக்கும்
அரௌச்ச பக்திம் சரித்தம் மஹீபல்தாம் கருணாவிடத்துல பக்தி அதிகமாய் எஸ் சசந்தத்தின் பிராப்தி விசுத்த கர்ம கிருத்தி நல்ல காரியத்தையும் பண்ணி விஷங்களையும் பெற்றிருந்தோ திவம் சமாசாத்வசேச்சிதம் சுகி இலலோகத்தில் சுகமாக இருக்கிறான் என்று இது பலஸ்ருதியில் சொன்னார். அதான பிறகு பூகோல வர்ணனம் நாளைக்கு பார்க்கலாம். அஸ்மின் கிரகமாரம்பாம் யதிசேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லப பரியந்தாம் வந்தே குருவரம் பராம்.